எப்பவுமே நீங்கள் சோர்வாக இருக்கிறீங்களா? சுறுசுறுப்பாக உங்களால் வேலை செய்ய முடியலையா? அப்போ நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த ஒரு ரெசிபி வாரத்தில் 2 நாள் சாப்பிட்டாவே போதுங்க. புரதச்சத்து இரும்பு சத்து இருக்கிற பச்சை பயிரை வச்சு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு சிம்பிளாக எப்படி செய்யுதுன்ட்டு பார்க்கலாம் வாங்க. 1 கப்பு பச்சை பயிறு எடுத்துக்கலாங்க. இதில் புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்பு சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடல் எடையை குறைக்க உதவுகிறது. அதே போல் சர்க்கரை அளவை கட்டுப்படுத்த உதவுகிறது. எந்த கப்பால் நம்ம பச்சை பயிறு அளந்தோமோ அதே கப்பால் நம்ம துவரம் பருப்பு எடுத்துக்கலாங்க. சாம்பார் பருப்பு அது 1 கப்பு போட்டுக்கலாம். புரதச்சத்து, நார்ச்சத்து, இரும்பு சத்து இதில் நிறைய இருக்கிறதுனால கெட்ட கொழுப்பை குறைக்க உதவுகிறது. அதே போல் இதய ஆரோக்கியத்துக்கு உதவுகிறது. இது கூடயே 1/2 கப்பு நம்ம மாவு ஜவ்வரிசி போட்டுக்கலாங்க. இதில் நம்ம சேர்த்துக்கிறதுனால வயிற்றுப்புண்ணும் குணமாகும், உடல் எடையை குறைக்க உதவுகிறது. எந்த கப்பால் நம்ம ஜவ்வரிசி அளந்தோமோ அதே கப்பால் 1/2 கப்பு நான் வெள்ளை உளுத்தம்பருப்பு எடுத்துருக்கேங்க. நீங்கள் கருப்பு உளுத்தம்பருப்பு கூட எடுத்துக்கோங்க, பரவாயில்ல. இது கூடயே 1/2 ஸ்பூன் வெந்தயம் போட்டுக்கலாங்க. நம்ம இதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா 3-4 டைம் நல்லா கழுவி எடுத்துன்னு வந்துடலாங்க. ஏன்னா மண் தூசெல்லாம் இருக்குங்க, அதனால் நம்ம நல்லா கழுவி எடுத்துக்கலாம். பாருங்கள், 2-3 டைம் நல்லா கழுவிட்டேன். இந்த பயிர் முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாங்க. குறைஞ்சபட்சம் ஒரு 5 ஹவர் நம்ம ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், நல்லா ஊறி வந்திருக்குது. 5 ஹவர் ஆயிடுச்சு, நல்லா ஊறி இருக்குது. இந்த தண்ணியெலாம் வெடிகட்டி நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாங்க. பாருங்கள், நிறைய இருக்கிறதுனால நான் 2 பேட்சாக போட்டுக்கிறேங்க. கொஞ்சமாக நம்ம இஞ்சி போட்டுக்கலாம். அது கூடயே 1/2 ஸ்பூன் சீரகம் போட்டுக்கலாங்க. நான் 2 பச்சை மிளகாய் போட்டுக்கிறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் 2 காஞ்ச மிளகாய் கூட போட்டுக்கோங்க. இதுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நம்ம தோசை மாவு பதத்துக்கு நல்லா நைஸாக அரைச்சின்னு வந்துடலாங்க. இது பாருங்கள், அரைச்சின்னு வந்துட்டால் இந்த மாதிரி தான் நைஸாக அரைச்சின்னு வரணும். நம்ம அரைச்சின்னு வந்த மாவை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாங்க. அடுத்தது இன்னொரு பேட்சை அரைச்சின்னு வந்துடலாங்க. இதே போல் இந்த மாவுக்கு நம்ம சீரகம், மிளகாலாம் போட தேவையில்லைங்க. அப்படியே நம்ம அரைச்சின்னு ஊற்றிடலாங்க. அதே பவுலில் பாருங்கள், அரைச்சின்னு வந்துட்டேன், அதே பவுலில் ஊற்றிடலாங்க. இந்த மாவுக்கு தகுந்த மாதிரி நம்ம உப்பு போட்டு நல்லா கரைச்சி வச்சிடலாங்க. கொஞ்சமாக மிக்ஸி அலம்பி தண்ணி ஊற்றிக்கலாங்க. எப்பவுமே அரிசியை வச்சு நம்ம இட்லி தோசைன்னு செய்கிறத விட இந்த மாதிரி பச்சை பயிரை வச்சு புரோட்டீன் நிறைஞ்ச பிரேக்ஃபாஸ்ட்டு செஞ்சு பாருங்கள். இந்த மாவை நம்ம உடனடியாகவும் நம்ம தோசை ஊற்றிக்கலாங்க. இல்லைனா ஒரு 1/2 ஹவர் இல்லைன்னா 1 ஹவர் புளிக்க வச்சா போதுங்க நம்மளுக்கு. பாருங்கள், நான் 1/2 ஹவர் தாங்க புளிக்க வச்சுருக்கிறேன். நல்லா மாவு கலக்கிட்டு நம்ம கேஸ் ஆன் பண்ணிவிட்டு தவா வச்சுக்கலாங்க. தவா நல்லா காஞ்சவுடனே 1 கரண்டி மாவு எடுத்து நம்ம தோசை நல்லா மெலிசாக தேய்க்க நல்லா வருங்க தோசை. நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் நெய் கூட ஊற்றி கொடுங்க பசங்களுக்கு. பாருங்கள், நல்லா வெந்து வந்தோடனே நம்ம திருப்பி போட்டு மறுபக்கமும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. எப்பவுமே நீங்கள் ஒரே மாதிரி தோசை செய்கிறதோட இந்த மாதிரி பச்சை பயிறு பருப்பை வச்சு நம்ம செய்யும் போது ஹெல்த்தியான தோசை செஞ்சு கொடுங்க. பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா வெந்து வந்துச்சுங்க. இப்போ திருப்பி போட்டு மறுபக்கம் நம்ம நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க. தோசையை பொறுமையாக நம்ம 2 பக்கம் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. பாருங்கள், தோசை ரெடி ஆயிடுச்சுங்க. பச்சை பயிறு துவரம் பருப்பு தோசை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், வாரத்தில் 2 நாள் நம்ம எடுத்துக்கும் போது உடம்பு சோர்வுலாம் இருக்காதுங்க. இந்த மாதிரி ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் எனக்கு சொல்லுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.